வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழன் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கிளியோபாட்ராவோட சமப்பெட்டி கிடைக்கவே இல்லையாமே, அந்த மிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிளியோபாட்ரா மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க முன்னாடி கிளியோபாட்ரா யாருன்னு தெரிஞ்சுப்போம். கிளியோபாட்ரா யாருன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பெண்மணி. அப்புறம் அவங்க பிறந்த தேதி என்னதுன்னா 69 BC. அவங்க இருந்த நாள் என்னதுன்னா ஆகஸ்ட் 30 BC. அவங்க புதைச்ச இடம் கேட்டிங்கன்னா டாம் ஆஃப் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. இப்போ வாங்க மிஸ்ட்ரிக்குள்ள போகலாம். கிளியோபாட்ராவும் அவரோட காதலன் மார்க் ஆண்டனியும் 30 BCல இறந்து போயிட்டாங்க. இறந்து போன 2 பேருமே ஒரே கல்லையில் தான் அடைச்சாங்கன்னு சொல்லி பழைய எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க. எகிப்திய தெய்வமான ஐசில் கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க இந்த கல்லறை இருக்குது. அந்த இடத்துல தங்கம், வெள்ளி, வைடூரியம் போன்ற நிறைய பொக்கிஷங்களால் நிறைஞ்சு இதை ப்ளூட்டாச் என்ற எழுத்தாளர் சொல்கிறாரு. இப்போது அந்த கல்லறை இருக்க இடமே ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஏன்னா 2010 ஜாஹி ஹவாஸ் எஜிப்தோடைய முன்னாள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவர் அந்த இடத்துல எஸ்கவேஷன் நடத்தினார். அங்கே நடத்தின எஸ்கவேஷனில் நிறைய சமப்பெட்டியும் அப்புறம் அமேசிங்கான டிஸ்கவரிஸும் கிடச்சிது. ஆனால் கிளியோபாட்ராவோட சமப்பெட்டி மட்டும் கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஜாவி ஹவாஸ் கண்டினியூஸாக நியூஸ் ரிலீஸ் கொடுத்துனே இருந்தார். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த சவப்பெட்டி எப்படி காணாம போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை படிக்க நாங்கள் ஆவலாக இருக்கோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுக்கி விட்ருங்க.